தமிழக திரையுலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பராசக்தி படம் ஒரு வழியாக இன்று திரையரங்குகள்ல பிரம்மாண்டமாக வெளியாகியிருக்கு. இறுதி நேரத்துல பாத்தீங்கன்னா சென்சார் சான்றிதழ் பெறுவதில் சில சிக்கல்கள் நீடித்தாலுமே நேற்று இந்த திரைப்படத்திற்கு யூபிஏ சான்றிதழுமே வழங்கப்பட்டு படத்துடைய ரிலீஸ் உறுதி அப்படின்னுமே சொன்னாங்க. சுதா குங்காரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்துல நடித்துள்ள இந்த படம் சமூகம் மற்றும் அரசியல் பின்னணியாக கொண்ட ஒரு கதையாக உருவாகியிருக்கு. படம் தணிக்கை குழுக்கு சென்றபோது அதுல இடம்பெற்றிருந்த பல வசனங்கள் மற்றும் காட்சிகள் மிக தீவிரமான அரசியல் தாக்கத்தை கொண்டிருப்பதாக சென்சார் அதிகாரிகள் கருதினாங்களாம். இதன் விளைவாக படத்துல பல முக்கிய இடங்கள்ல கத்திரி வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழக அரசியல்ல மிகவும் பிரபலமான தீ பரவட்டும் அப்படின்ற வசனம் படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் தணிக்கை குழுவுடைய அறிவுறுத்தலின்படி அந்த வசனம் மாற்றப்பட்டு தற்போது நீதி பரவட்டும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அதே போல படத்துல இடம்பெற்ற வன்முறை காட்சிகளுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. தீயிட்டு கொளுத்தும் காட்சிகள் மற்றும் இரத்த கலரியான சண்டை காட்சிகளுடைய நீளம் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கா. மேலும் இறந்த உடல்களை காட்டும் நேரத்தை 50% குறைக்குமாறு சென்சார் போர்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இது படத்துடைய தீவிரத்தை திரையில சற்று குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலுமே படம் வெளியாகி தற்போது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் இந்த படத்தை வேற லெவல்ல செலிப்ரேட்டுமே பண்றாங்க. சோ படத்தை பார்த்த ரசிகர்கள் புகழ்ந்து தள்ளுவதால படம் கண்டிப்பாக 200 இருந்து 300 கோடி வரை வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிவகார்த்திகேயன் அவர்களை தாண்டி அதர்வா அவர்களும் நம்ம ஜெயம் ரவி அவர்களுமே நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்களாம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே பாக்குறாங்க. அந்த வகையில தற்போது நம்ம அதிர்ஷ்டர் அவர்கள் குடும்பத்துடன் இந்த படத்தை பார்க்க பிரபல திரையரங்கம் ஒன்றுக்கு சென்றுள்ளதாக சொல்லப்படுது. ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக மலேசியாவில் கார் பந்தயங்கள்ல ஈடுபட்டு வராரு. சோ மலேசியாவில் தான் இவர் பிரபல திரையரங்கம் ஒன்றுல பராசக்தி திரைப்படம் பார்ப்பதற்காக சென்றுள்ளார் அப்படின்னு ஒரு சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.